நான் மேலே ஒரு கை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கை வச்சுருக்கேன், இதோட ஜாயிண்டில் இங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை வச்சுருக்கேன். இதோட கிராஸ் இதுதான். ஸ்ட்ரெயிட்டுனா இது. இப்போ நான் இந்த பக்கத்தை இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட், எதுவுமே எனக்கு இழுவ கொடுக்காது. ஆனால் இது வந்து கிராஸ். பார்த்திங்கன்னா தெரியுதா? இது நமக்கு ரப்பர் மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். கழுத்துக்கு எப்போவுமே நம்ம கிராஸ் பீஸ் தான் வச்சு திருப்பணும். இப்போது அதே மாதிரி இது வந்து இந்த ஸ்கேலோட அளவு பார்த்திங்கன்னா 1.5. நீங்கள் 1.25 எடுக்க தந்தால் கூட எடுத்துக்கலாம், 1.5 எடுக்க தந்தாலும் எடுத்துக்கலாம், இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த ஸ்கேலில் 1.5 அளவுக்கு நான் ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் துணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து பார்த்திங்களா, இதே மாதிரி தான் நம்ம போடணும். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி இப்படி போட்டுட்டோன்னா துணி கிராஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்லேருந்து எப்படி இருக்கோ அதே இந்த லைன் முடிஞ்ச அடுத்த இடத்துலேருந்து ஸ்கேலை வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு தேவையான துணி கிடச்சிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிசர் எப்போவுமே பார்த்திங்கன்னா இதோட சென்டர்லேருந்து நாம் கட் பண்ணும்போது ராயச்சஸ் வராது, நமக்கு கரெக்டாக துணி கட் ஆகும். மேலே ஒரு துணி கீழே ஒரு துணின்னு நிற்காது. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஈவனாக கிடச்சிருச்சுங்களா? இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இதில் ரெண்டு ஒன்றுத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 துணி இருக்கும். ஏன்னா நான் 2ஆக போட்டு மடிச்சு அடிச்சிருந்தேன், எனக்கு இது போதுமாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ எனக்கு இவ்வளோ பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி இதை ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய 2 துணியை நான் எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் இந்த பக்கம் ஷார்ப் வருதா, இதோட ஷார்ப்பை இதுக்கு ஆப்போசிட் சைடு, ஒன்று ஷார்ப் இந்த பக்கம், ஒரு ஷார்ப் இந்த பக்கம்னு இப்படி கிராஸ் வச்சு அடிக்க தந்தாலும் அடிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வைக்க வரலை அப்படின்னா நம்ம வெட்டின துணி அப்படியே போட்டு இதில் இருக்க பார்த்திங்களா துணி, இதை அப்படியே நேராக இதை படுக்க வச்சுருக்கோம், இதை அப்படியே நேராக நிற்க வச்சுருக்கோம். தெரியுதுங்களா? ஓரம்தான் இந்த இடம் தானே அப்படிலாம் நமக்கு கிடையாது. இப்படி போடும்போது இந்த இடத்துல ஒரு வி க்ரியேட் ஆகும். தெரியுதுங்களா? இங்கேருந்து இந்த இடம் முடிகிற இடத்துக்கு அதோடு இதோட ஸ்ட்ரெயிட் இப்படி நாம் ஒரு தையல் இப்படி கிராஸாக போட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு இப்போ திருப்பி பார்க்கலாம். எங்கே தொடங்குதோ அந்த இடத்துல இருந்து இது முடிகிற இடம் வரைக்கும் அப்படியே கிளாஸாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு தையல் வேணுனாலும் போடலாம், இல்லை 2ஆக கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி திருப்ப போகிறோம். இப்படி திருப்பும் போது நமக்கு இது எக்ஸ்ட்ரா கிளாத், அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு நமக்கு கிடச்சிடும். இப்போ எங்கள் வடம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஃப்ரிங்கு மாதிரி இழுத்து கொடுக்கும். இப்போ பின்னாடி மிச்சம் இருந்துச்சு பார்த்திங்களா, தையலாண்ட வெட்டாமல் தையலுக்கு கொஞ்சம் துணி விட்டு, ஏன்னா தையல் பிரிஞ்சு வரும். இப்படி சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம ரொம்ப துணியெலாம் இந்த இடத்துல விடக்கூடாது, ஏன்னா உருட்டி அடிக்கும் போது இந்த இடம் நமக்கு மேடாக தெரியும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கிடச்சிருச்சா? இதை மாதிரி ஒவ்வொருடையும் நல்ல பக்கம் மேலேயே தான் இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல
சைடு இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிட்டு அடுத்த துணியை எடுத்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது நேராக படுக்க வச்ச மாதிரி வச்சுருக்கேன்னா இது மேலே தான் இருக்கணும், இது கீழே தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இது நம்மளாக பார்த்தா மாதிரி வைக்கணும். இது மிஷினை பார்த்தா மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலே இந்த துணிக்கும் இந்த துணிக்கு மேலே இப்படி நேராக வச்சுட்டு கிராஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட் கொடுக்கூடாது, கிராஸ். பார்க்கும்போதே இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு க்ரியேட் ஆகணும். பார்த்திங்களா, எனக்கு இங்கே ட்ரையாங்கிள் கிடைக்குது, தெரியுதா? அந்த மாதிரியான ட்ரையாங்கிள் கிடைக்கணும். இப்போ அதை அப்படியே எடுத்துன்னு போய் தையல் போட்டுக்கலாம். இது நீங்கள் ஒரு தையல் போட தந்தாலும் போடலாம், இல்லை 2 தையல் போட தந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி பார்க்கலாம். கிடச்சிருச்சுங்களா? நமக்கு இப்போ இங்கேருந்து இந்த அளவுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை பின்னாடி பக்கம் திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் தையலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கார்னர்ஸையும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கிராஸ் பீஸில் இவ்வளோ லென்த்து கிடச்சிருச்சு. இது நல்லா இழுவை கொடுக்கும், தெரியுதுங்களா? இப்போ இதுக்கு நமக்கு இன்னும் தேவைனாலும் இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கிளாத் மட்டும் இருந்தால் போதும். நூல் முடிஞ்சிச்சு, மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட நான் இன்னும் ஒரே ஒரு துணி மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை மிஷினோட பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சேன், நான் படுக்க வச்ச மாதிரி வச்சேன். இதை நேருக்கு வச்சுட்டேன். இது நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுன்றது நம்மளோட நெக்கை பொறுத்து தான். அதே மாதிரி கிராஸ் பண்ணிக்கிறோம். பிகினர்ஸ் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் மார்க் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு தப்பே வராது. தப்பு வந்தாலும் பரவாயில்ல, திரும்பியும் ட்ரை பண்ணினே இருங்க. முடியாதுன்னு மட்டும் விட்டுடாதீங்க. அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். திரும்ப அது மேலே இன்னும் ஒரு தையல் போட்டேன். இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி பார்த்தா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிருக்கும். மிச்சம் அதே மாதிரி பேக் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முனையை நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. பின்னாடி நிறைய துணி வேணாம். பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ நீட்டாக துணி கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு அன்ஈவனாக இருக்குது, அதை நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கிராஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ்னால் கிராஸ் கொடுத்து கட் பண்ணும்போது நமக்கு இழுத்து கொடுக்கும், நெக்குக்கும் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எப்படி நெக்கில் வச்சு அடித்து திருப்பலான்னு பார்க்கலாம். நெக்கில் நாம் வச்சு அடித்து திருப்பும் போது எப்போவுமே ஐப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, ஐப்பட்டி அந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது இதோட நல்ல பக்கம் இதோட நல்ல பக்கம் இருக்குது. இப்போ இது பாருங்கள், தையல் நம்ம போட்டோம்ல அது வெளியில் இருக்கும், மேல் பக்கம் எண்ணெய் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ எனக்கு இது நல்ல பக்கம், துணியோட நல்ல பக்கம், துணியோட நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கரெக்டாக எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் அப்புறமா கட் பண்ணி விட்டுப்பேன். இதை இதுக்கு அடிப்பக்கம் பார்த்த மாதிரி மடித்து விடுங்க. சும்மா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டால் கூட பரவாயில்ல, இல்லாட்டி நமக்கு துணி இப்படி மேலேயே நிற்கும். அதனால் இப்படி இந்த இடத்த வச்சு கரெக்டாக சும்மா சாதாரணமாக அப்படி லேசாக மடித்து விட்டுட்டு ரெண்டுத்தையும் ஈவனாக வெளியே இது தனியாக தெரியக்கூடாது. அதே மாதிரி இதுக்கும் நான் நெக்குக்கு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கிறேன். அதே 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கினே வரலாம். ஃபஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கோங்க, தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
எப்பவுமே நெக்குக்கு இப்படி நாம் இழுக்கக்கூடாது. ஏன்னா இதுவே நமக்கு கிராஸ் பீஸ் இன்னும் இழுத்து கொடுக்கும். நாம் ஒரு பக்கம் இழுத்துட்டோன்னா மொத்த தையலும் விட்டுடும். அதனால் நெக்கு இருக்கா, நல்ல துணி இருக்கா, அது மேலே கிராஸ் பீஸ் இருக்கா, இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சா மட்டும் போதும். அதுக்கு மேலே நாம் இப்படி இழுத்துலாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது. அதே 1/2 இன்ச் அளவுக்கு நிறுத்தி பொறுமையாக போடுங்க. நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு 1/2 இன்ச் அளவுக்கு தெரியல எப்படி அப்படின்னா டேப் எடுத்துக்கோங்க. டேப்பில் 1/2 இன்ச் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு, இதுதான் 1/2 இன்ச். இப்படியே நமக்கு தேவையான இடம் வரைக்கும் நம்ம இப்படி டாட் கொடுத்துக்கினே வரும்போது நீங்கள் ஈவனாக அடிச்சுக்கினே வரலாம். பிகினர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய கிராஸ் பீஸை மட்டும்தான் எடுத்து வச்சுன்னு வரோம். கீழே இருக்க துணி அது அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் இந்த கையில் சும்மா இப்படி லேசாக இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதை மட்டும் எடுத்துன்னு போய் இப்படி வைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? என்ன தெரியுதா? இப்படி எடுத்து இப்படி வச்சிடறேன், அவ்வளோதான். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே நம்ம தையல் போட்டுன்னே வரலாம். இப்போ தெரியுதா பாருங்க. இப்படி இந்த துணியை மட்டும்தான் எடுத்து இப்படி வைக்கிறேன். இங்கே இருந்ததை இப்படி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அந்த இடம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எந்த ஒரு துணியும் வெளியே வரக்கூடாது, ஈவனாக தான் இருக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே நம்ம நெக்கை சுற்றி அடிச்சுக்கிட்டே வரலாம். ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேக் சைடு பார்த்த மாதிரி உள்ளே பிடிச்சி துணி திருப்பி விட்டுருக்கோம். அது அதே பக்கம் இருக்கான்னு பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுன்னே வரலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி இப்படி 1/2 இன்ச் அளவுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி புள்ளி வச்சுனே வாங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இப்படி புள்ளி வச்சுனே வரும்போது நீங்கள் அந்த புள்ளியவே இப்படி ஃபாலோ பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இழுக்கக்கூடாது, அதுதான். இப்போ அப்படியே இந்த இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு துணியை ஈவனாக வச்சுக்கிறோம். கிராஸ் பீஸை மட்டும் எடுத்து விட்டுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கில் வளைவு வந்துடும். இப்போ இந்த வளைவு வந்துருக்குன்ட்டு தூக்கி இப்படி நல்லா இப்படிலாம் வைக்கணுன்றது அவசியம்லாம் கிடையாது. அதே இடத்துல நீங்கள் அப்படியே வந்துட்டு ஊசியை நிறுத்திக்கோங்க. இந்த வளைவு நமக்கு எங்கே முடியுதோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஊசியை இறக்கிட்டு துணியை ஒழுங்கு பண்ணிவிட்டு அப்புறமா கிராஸ் பீஸை எடுத்து இந்த பக்கம் லேசாக, ரொம்ப இல்லை, இப்படி சாதாரணமாக பொறுமையாக இப்படி நம்ம பார்த்தீங்களா, உங்களுக்கு முடியலனா கூட இந்த எட்ஜஸ் வரும்போது இப்படி திருப்பி கூட விட்டுக்கோங்க, மிதிக்காமல். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட் கிடச்சிச்சா. இப்போ அப்படியே தையல் வரலாம். ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். ஃபாஸ்ட்டாக அடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது பொறுமையாக அந்த வேலையை செஞ்சால் தான் நமக்கு தப்பு வராமல் இருக்கும். அதே 1/2 இன்ச் அளவுக்கு அதே மாதிரி இந்த இடம் எனக்கு ரவுண்ட் வந்துடுச்சா, வந்த இடத்துல ஊசியை நிறுத்திக்கிறேன், துணியை ஒழுங்கு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸ் எடுத்துன்னு வந்து இப்போ மேலே ஆட்டம், இழுத்துலாம் இல்லை, அப்படியே இப்படி எடுத்துன்னு வந்து ஸ்ட்ரெயிட் மட்டும் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது அப்படியே திரும்ப 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ரெண்டு துணியுமே இழுக்கக்கூடாது, இதையும் இழுக்கக்கூடாது இதையும் இழுக்கக்கூடாது, அப்படியே மேலே வைக்கணும், அவ்வளோதான். லேசாக அப்படியே வச்சு தையல் போட்டுனே வரலாம். இப்போ இந்த இடத்துலையும் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள துணி எந்த பக்கம் இருக்குதுன்னு நான் பார்த்து எடுத்து விட்டுக்கணும். எனக்கு ரெண்டுமே பேக் சைடில் தான் இருக்குது. அந்த 1/2 இன்ச் அளவு அப்படியே ஃபாலோ பண்ணினே வரலாம்.
எந்த இடத்துலலாம் கர்வ் வருதோ உங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் இழுத்து மட்டும் பிடிக்காதீங்க. அப்புறமா அப்படியே லேசாக இந்த இடத்துல எனக்கு ஒரு வளைவு வருது, ஊசியை நிறுத்தி திருப்பி எனக்கு அவ்வளோதான். நெக்கு இதோட முடிஞ்சிடுச்சு, இந்த இடத்தோட முடியுது. அப்படியே நான் வெளியே கையில் எடுத்துன்னு வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கொஞ்சம் உள்ளுக்கு மடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, எங்கேயுமே நமக்கு இழுத்து பிடிச்சிருக்காது, துணி எங்கேயுமே இழுக்காது, சுருக்கமும் இருக்காது, அப்படியே லேசாக இருக்கும். இதை நீங்கள் அயன் பண்ண தந்தாலும் இப்படி வச்சு இப்போது அயன் பண்ணிட்டு வேணாலும் நீங்கள் அடிக்கலாம். இப்போ நான் அயன் பண்ணலை, அப்படியே தான் அடிக்க போகிறேன். இதில் எனக்கு இப்போ இருக்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் 2 சைடும். இது வந்து உருட்டு பைப்பிங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, இதில் எங்கெல்லாம் கர்வ் வந்துச்சோ அந்த இடத்துல நாம் இந்த துணி எடுத்து வச்சுருங்க. கிராஸ் பீஸை ஜாயின் பண்ண அந்த 2 இடத்து மட்டும் இப்படி கிராஸ் பீஸ் வெட்டணும். பார்த்தீங்களா, சைடாக தையலுக்கு கிட்ட வரைக்கும் இவ்வளோ தூரத்து வரையும் போவேன். தையலை போய் வெட்டிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஜாயிண்ட் எனக்கு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொடுக்கும்போது அது நல்லா எனக்கு இப்படி வளைஞ்சு கொடுக்கும், இழுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த இடத்த நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எனக்கு எங்கெல்லாம் கர்வ் இருக்கோ, வளைவு பேக்கில் 2 சைடு இருக்கும், ஃப்ரண்ட்டில் பூப்பட்டியாண்டியும் ஐப்பட்டியாண்டியும் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் எப்போவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது துணி இழுத்து கொடுக்காது. இப்படி நாம் ஒரு சைடாக கிராஸ் பீஸுக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் பக்கமாக துணியை பார்த்து வெட்டுங்க. நல்ல துணியை வெட்டிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி எனக்கு இங்கே ஒரு கர்வ் வருது, இந்த இடத்தையும் பார்த்தீங்களா. நான் எப்படி சிசரை ஒரு சைடாக வெட்டிட்டு போகிறேன்னு தெரியுதா. ரொம்ப ஒரு 3-4 வாட்டி வெட்டிக்கிட்டால் போதும், அந்த இடம் இப்படி வளைஞ்சு கொடுக்குற அளவு. அதே மாதிரி இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் மொத்தம் 4 இடத்துல நாம் இந்த மாதிரி வெட்டி விடுறோம். நீங்கள் இந்த மாதிரி கர்வ் எங்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த இடம் எல்லாத்துலேயுமே இப்படி வெட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் எனக்கு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த துணியை எடுத்து பேக் சைடில் மிச்சம் இருக்கு பாருங்க, கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல எடுத்துன்னு போய் வச்சிடணும். வச்சு இப்படியே தையல் போட்டுன்னு வரத்துனாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் அடித்து திருப்பிக்கலாம். இப்படி அடிச்சுட்டு 2வது இப்படி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டைமு இப்படி மடித்தும் விட்டுட்டு இதே டைமில் உங்களால் அடிக்க முடிஞ்சால் இப்படியே அடிச்சுக்கணும் வரலாம். இதுதான் உருட்டு பைப்பிங். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை மடித்து ஃபஸ்ட்டு இப்படி பண்ணணுன்னு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்படி இருந்த எக்ஸ்ட்ரா துணியை அப்படியே எடுத்துமே நம்ம ஆல்ரெடி போட்ட 1/2 இன்ச்சோட ஜாயின் பண்ணி இது மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த துணி இது மேலே பார்த்தா மாதிரி இதை போய் இது க்ளோஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. இப்போ அப்படியே நாம் இது மேலே தையல் போட்டுன்னே வரலாம். எது புரியலனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் எப்போவுமே ஓட்டி விட்டுக்கோங்க. ஓட்டி விட்டு இந்த துணி மேலே பார்த்தா மாதிரி, அதாவது நம்ம கிராஸாக வெட்டி விட்ட துணி மேலே பார்த்தா மாதிரி நம்ம சிங்கிளாக விட்டோம் பார்த்திங்களா கிராஸ் பீஸு, அதை எடுத்து இந்த 1/2 இன்ச் அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம அது மேலே தையல் போட்டுக்கினே வரலாம். அந்த எட்ஜில் பார்த்திங்களா இந்த 2 ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல இழுக்கக்கூடாது, எப்போவுமே இழுக்கக்கூடாது. அப்படியே லேசாக போட்டுக்கினே வர வேண்டியது தான் தையல். அதே இடத்துல போட்டுக்க வேண்டியது தான். மேலே பார்த்தா மாதிரி இதை எடுத்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது
அந்த தையல் மேலேயே போடணும். இங்கே போடக்கூடாது, நல்ல துணி மேலே போடக்கூடாது, கிராஸ் துணி மேலே தான் போடணும். எந்த இடத்துலையுமே நமக்கு சுருக்கம் வராது. திரும்ப அதே மாதிரி தான். இப்போ இங்கே பார்த்தீங்களா, ஷோல்டர் எனக்கு ரெண்டுமே ஈவனாக பேக் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் பார்க்காம அடிச்சிட்டிங்கன்னா இது நமக்கு இப்படி கிடைக்கும். இது ஒரு பக்கமும் இது ஒரு பக்கமும் ஆகிடும். இப்படி போடும்போது இந்த இடம் ஷோல்டரு இழுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அடிக்கும் போதே பேக் சைடு இருக்கான்னு பார்த்து அடிச்சுக்கணும். ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி நம்ம கவனிக்கும் போது நமக்கு தப்பு வராது. இதை இப்போ நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி நெக்கு ஃபுல்லாக அடித்து திருப்பிக்கலாம். மேல் பக்கம் பார்க்கணும், கிராஸ் பீஸ் எப்படி வைக்கணும், கரெக்டாக அது மேலேயே தையல் போட்டுன்னு வரும். நல்ல துணி மேலே மட்டும் தையல் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே தையல் போட்டுனே வரணும். இப்போ நம்ம கர்வ் வருது, இந்த இடத்துல கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளுக்கு தள்ளி விட்டுட்டு மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அப்படியே நம்ம தையல் போட்டுன்னு வந்துடலாம். எங்கேயுமே இழுத்து மட்டும் பிடிக்காதீங்க துணியை. திரும்பவும் அதே மாதிரி துணி இருக்குது, உள்ளே தள்ளிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி இந்த நெக்குக்கு நாம் 1/2 இன்ச்சு தான் வச்சு அடிக்கணும்லாம் கிடையாது, 1/4 இன்ச் அளவுக்கும் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் கற்றுக்கும் போது கொஞ்சம் தாராளமாக துணி வச்சு அடிக்கும் போது தப்பானா கூட அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு துணி கிடைக்கும். அவ்வளோதான். 1/2 இன்ச் அளவுக்குன்னும் போது தப்பாச்சுன்னா கூட நம்ம ஒரு இடத்த வெட்டி விட்டுக்கலாம். அதனால் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே 1/2 இன்ச்சு விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கற்றுக்கினதுக்கப்புறமா 1/4 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக நெக்கோட லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும் இந்த தையலை நம்ம அப்படியே அடித்து திருப்பிக்கினே வந்துடலாம். திரும்பவும் கர்வ் வருது, மேலே பார்த்த மாதிரி வச்சு இதை க்ளோஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ எனக்கு இங்கே வெளியில் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அது நிறைய இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக கட் பண்ணி இதை இப்படி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி இதை நீங்கள் ஃபஸ்ட்டே இப்படி பிரித்து விட்டு இதை 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு க்ளோஸ் பண்ண தந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடங்கள் வந்து துணி வெளியே தெரியாமல் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் 2ஆக க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சு கரெக்டாக நம்மளோட பூப்பட்டி எங்கே முடியுதோ அந்த இடத்துல வச்சு ஓட்டி விட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே வந்து சுருக்கம் இருக்காது. பார்த்தீங்களா, சுருக்கமே இருக்காது. தெரியுதா? இது நீங்கள் எம்மிங் பண்ணுறதாண்டா இதை அப்படியே இன்னும் ஒரே ஒரு மடிப்பு உள்ளே மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை எம்மிங் எங்களுக்கு பிடிக்காது, உருட்டு பைப்பிங் பிடிக்கணும், எனக்கு இங்கே கொஞ்சம் தையல் விட்டுட்டு இருக்கு, அதை நான் அடிச்சுக்கிறேன். இப்போ தெரியுதா? இப்போ இந்த மாதிரி இருக்கா, இதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி உள்ளே திருப்பி எம்மிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா இப்படியே மடித்து பட்டையாக தையல் அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ மடித்தோம் பார்த்தீங்களா, அதையே 2 ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்படி அடிக்கும் போது நமக்கு உருட்டு பைப்பிங்க கிடச்சிரும். ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இது ஒன்று தான். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம எந்த மாடலில் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் உருட்டு பைப்பிங்காக பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா எங்கேயுமே
வளைவாக கிராஸாக இருக்காது. அந்தந்த இடம் நமக்கு அழகாக வளைஞ்சு கொடுக்கும். இப்போ இதை நான் மேலே மடிச்சிருக்கேன் பார்த்தியா, உள்ளேயும் நமக்கு எதுவும் தெரியாது. இதை 2ஆக மடிக்க போகிறேன். இந்த துணியை தான் 2ஆக மடிக்க போகிறேன். சரியா? இப்படி மடிக்கிற துணி இதை மேலே இருக்க போகிறோம், அதை இப்படி மடித்து கீழே எடுத்துன்னு வரும்போது எனக்கு எங்கே தெரியும்னா, எது வரைக்கும் மடிக்கணும்னா, என்னோடய தையல் இங்கே இருக்குது, ஆனால் என்னோடய துணி இங்கே முடியுது. அந்த இடம் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த துணியை எடுத்துன்னு போய் கீழே வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல மெலிஸ் பைப்பிங் கிடைக்கும். இதுவே எனக்கு பட்டையாக வேணும் அப்படின்னா இதை நான் சும்மா லேசாக மடித்தாலே போதும், இங்கேயே மடித்து விட்டுப்பேன். அப்போ எனக்கு பட்டையாக கிடைக்கும். எனக்கு மெலிஸாக வேணுன்றதுக்காக நான் கீழே இறக்கி விடுறேன். கீழே இப்படி இறக்கி விடுறேன். இறக்கி விடும் போது அந்த துணி எனக்கு இப்போது இங்கே முடியுது, ஆனால் நான் தையல் போட போகிறது எனக்கு இங்கே. புரிஞ்சிச்சா? மடித்து விட்டுருக்கேன். போடலாமா? அவ்வளோதான். நம்மளோட தையல் இப்போ எங்கே விழணும்னா, சென்டரில் விழணும். இந்த துணி மேலே எப்போவுமே தையல் படக்கூடாது. நம்மளோட கிராஸ் பீஸ் அடித்து திருப்பணும் பார்த்திங்களா, அதே இடத்துல தான் இந்த தையல் விழணும். இப்போ எனக்கு இது எந்த அளவுக்கு எனக்கு உருட்டு பைப்பிங் தேவையோ அந்த அளவுக்கு நான் பேக்கில் இழுத்து விட்டு இழுக்கக்கூடாது. அதாவது இந்த துணியை இழுத்து கீழே விட்டுட்டு மேல் துணி இழுக்கக்கூடாது. இந்த சென்டரில் நாம் இதுவும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சென்டரில் எதுவும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் இப்படி தையல் போட்டுக்கினே வரணும். நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இப்போ உருட்டு பைப்பிங் கிடச்சிடும். அதே மாதிரி லேசாக மடித்து விட்டுக்கணும். கேர்வாக இருந்துச்சுன்னா கேர்வாக தான் வச்சு நம்ம போடணும். இப்படி நேர் பண்ணிவிட்டு போடக்கூடாது. அப்படி போடும்போது நெக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது, ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். எனக்கு எங்கே முடிஞ்சிச்சுன்னு பார்த்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் எனக்கு எங்கே முடியுதுன்னு பார்த்து அதே இடத்துல திருப்பிக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் தையல் போட்டுனே வரணும். தெரியுதுங்களா? இது மேலேயும் தையல் விடக்கூடாது, இது மேலேயும் விடக்கூடாது. அதோட சென்டர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தையல் போட்டுட்டே வரணும். ஃபஸ்ட்டில் எப்போவுமே பொறுமையாக போடுங்க, தையுங்க. வேக வேகமாக பண்ணும்போது பிரச்சனை வரும். பார்த்திங்களா? இது ஏற்கனவே நம்ம போட்ட தையல், அது வேணான்னா நம்ம பிரித்து கூட விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் தையல் போட்டு வரணும். இப்படியே பொறுமையாக ஒரு இடத்தையும் நம்ம திருப்பிட்டு தையல் போட்டுனே வரலாம். இப்படி ஒவ்வொரு இடமும் வளைவு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்தெல்லாம் இழுத்து கொடுத்துறாம அது போலவே நம்ம துணியை லேசாக திருப்பி விட்டோன்னா அப்படியே இருக்கும். லேசான தேவையான அளவு எடுத்து விட்டுட்டு ரெண்டுத்துக்கும் சென்டரில் தையல் போட்டுனே வரலாம். திரும்ப அதே மாதிரி மடித்து விட்டுக்கிறோம்.
எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சு வளைஞ்சு வராது, அப்படியே ஸ்ட்ரைட் கிடைக்கும். நமக்கு இழுத்து பிடிச்சா மாதிரி எங்கேயுமே இருக்காது. நம்ம துணி எப்போவுமே இழுக்கூடாது. இப்போ இங்கே கேர்வ் வருது பார்த்திங்கன்னா, நான் கேர்வாக தான் பிடிச்சிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சேன்னா எனக்கு கேர்வ் கிடைக்காது. பாருங்கள், இதே கேர்வாக வச்சு பொறுமையாக இந்த மாதிரி சைட்ஸ் வரும்போது பொறுமையாக திருப்பிட்டேன். துணி நல்லா உள்ள தள்ளி திருப்பிட்டேன். அதே மாதிரி முடிகிற இடத்துல எப்பவுமே ஸ்ட்ராங்காக 2 டைம் போட்டுக்கணும். இப்போ ஒரு பேக் சைடு பார்க்கலாமா? எந்த ஒன்றுமே வெளியே துணி நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டு பேக். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.